தமிழக வெற்றிக் கழகம் இப்போ இதுதான் நிறைய பேர்கிட்ட பேசு பொருளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருந்தாலும் இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கவும் சமூக சீர்திருத்த மாற்றத்துக்காகவும் அரசியல்ன்ற அதிகாரம் தேவைப்படுறதுனால முழுக்க மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்களின் தோழனாக நான் எனது கட்சியை தொடங்குறேன். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நமதாக இருக்கணும்னு அறிவிப்பு ஒன்று விஜய் வெளியிட்டதுனால விஜய் ரசிகர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாலும் அதே சமயத்தில் கமிட் பண்ண படத்தில் மட்டும் நான் முடிச்சு கொடுத்துட்டு முழு நேர மக்கள் சேவகனா அரசியலில் இறங்க போகிறேன்னு அவர் அறிவித்ததுனால இனி தளபதியை படத்தில் பார்க்கவே முடியாதா அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் வருத்தத்தில் இருக்க, உங்களுக்கு உங்கள் கவலை எனக்கு ஏன் கவலை அப்படின்னு அந்த அறிவிப்பில் பார்த்த அந்த பிழை மட்டும்தான் இப்போ என் மைண்டில் இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமானு எல்லாருக்கும் தோணலாம், ஆனால் அது சாதாரண அறிவிப்பாக இருந்திருந்தா பெரிய விஷயமா யோசிக்க தோணாது. நாளைய தலைவரை உருவாக்குற முதல் அறிவிப்பு இது. பல கோடி கண்களால் பார்க்கப்படும் முக்கியமான அறிவிப்பு இது. அப்படி இருக்கும்போது பொறுப்புக்கு அர்த்தமாக போகிற நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டது ஏன் அப்படின்ற கேள்வி தான் இப்போ எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நிறைய நல்லது பண்ணுங்கள், நல்ல விதத்தில் மாற்றம் வருதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே சமயம் எல்லா பொறுப்புமே உங்களுக்கு தான் இருக்குன்ற பட்சத்தில் எதையும் கவனிக்க தவறாதீங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு, யாருக்குமே ஒரு விஷயமா தோணாத எனக்கு மட்டும் உறுதிட்டே இருந்த இந்த ஒரு விஷயத்தை ஒரு 10 பேர்கிட்டையாவது ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தியோட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து பாய் சொல்லிக்கிறேன். நான் லக்ஷ்மி.